மக்களே கார்த்திகை தீபம் வந்துருச்சுங்களே, நம்ம வீட்டில் ஏற்றுறது ஒரு சூப்பரான விளக்கு தான் நான் இப்போ கொண்டு வந்திருக்கேன். இந்த விளக்கு பார்த்தீங்கன்னா மற்ற விளக்கு மாதிரிலாம் இல்லைங்க, அதில் ஏற்றினோம்னா வெளிச்சம் மட்டும் தான் வரும். ஆனால் இந்த விளக்கு நம்ம ஏற்றி வச்சோம்னா விளக்கை சுற்றி ஒரு சூப்பரான டிசைன் நீங்கள் பார்க்கலாம். அது இருட்டு நேரத்தில் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும். இந்த விளக்கோட பேர் பார்த்தீங்கன்னா எல்இடி வாட்டர் சென்சார் ரிஃப்ளெக்ஷன் தியா அப்படின்னு போட்டிருக்காங்க. இதில் எல்இடி லைட்டெல்லாம் வராதுங்க. அது பார்த்தீங்கன்னா வேறு மாடல். நான் வாங்கியிருக்கிறது வந்து நம்ம திரியை வச்சு எண்ணெய் ஊற்றி எரி வைப்போம்ல, அந்த மாதிரி ஒரு விளக்கு தான். இப்போ இந்த பாக்ஸை ஓப்பன் பண்ணி என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்ப்போம் வாங்க. ஓப்பன் பண்ணோம்னா பிளாஸ்டிக்கில் கலரான சின்ன சின்ன ஒரு பூ டிசைன், அப்புறம் என்னென்னமோ டிசைன்லாம் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் பார்க்கலாம். இதை எடுத்து வெளியில் வச்சுருவோம். இதுதான் நம்மளோட விளக்குகள். அப்புறம் வந்து இந்த விளக்கு ஏற்றுறதுக்கு சின்ன சின்ன திரிகள், அப்புறம் வந்து திரி வந்து ஆடாமல் இருக்க இந்த ஸ்ப்ரிங்கு கொடுத்துருக்காங்க. இது எப்படி செட் பண்ணுறது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இப்போ பாருங்கள், விளக்கு ஒவ்வொன்றே பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஒவ்வொரு டிசைன்லேயும் ஒவ்வொரு கலர்லேயும் கொடுத்துருக்காங்க. பச்சை கலரு, ரோஸு. இந்த விளக்கில் நம்ம எண்ணெயை ஊற்றி எரி வைக்கும் போது இந்த விளக்கை சுற்றிலும் அழகான வந்து ஒரு பூ டிசைன் வந்து வெளிச்சத்தில் ரிஃப்ளெக்ஷன் ஆகும். அதை பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இது இப்போ எப்படி செட் பண்ணுறதுனா, ஃபஸ்ட்டு உங்கள் கொடுத்துருக்க திரியை பாருங்களே, கொஞ்சம் மட்டமான குவாலிட்டியில் தான் இருக்குது திரி. இந்த திரியை ஒன்று எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ப்ரிங் ஒன்று கொடுத்துருப்பாங்க. இந்த ஸ்ப்ரிங்குக்குள்ளே இந்த திரியை அழகாக நுழைச்சி உள்ளே விட்டு எடுத்துடணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரிங் வழியாக வெளியில் திரி வந்துருச்சுல, இப்போ அந்த திரியை அப்படியே வச்சுக்கிட்டு இப்போ இந்த விளக்கில் பார்த்தீங்கன்னா உள்பக்கமாக இது மாட்டுறதுக்கே உள்ளே ஒன்று கொடுத்துருப்பாங்க. அந்த இடத்துல திரி அப்படியே அழகாக வச்சுக்கிட்டு இப்படியே இந்த ஸ்ப்ரிங்கை மாட்டிடுவோம். மாட்டிட்டு நம்ம விளக்கு எந்த அளவுக்கு ஏற்றுறோமோ அந்த அளவுக்கு வந்து திரி மேலே இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ அடுத்து என்ன பண்ணணும்னா, ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்துட்டு எண்ணெய், ஒரு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி உள்ளே ஊற்றணும். ஏன்னா தண்ணியை ஊற்றினா தான் இதோட வெளிச்சம் பார்த்திங்கன்னா வெளியில் அழகாக வந்து அப்படியே ரிஃப்ளெக்ஷன் ஆகும். அதனால் வந்து ஒரு ஸ்பூன் தண்ணியும் ஒரு அளவு ஸ்பூன் எண்ணெயும் ஊற்ற சொல்லியிருக்காங்க. இதை வந்துட்டு இப்போ நைட்டில் நம்ம செக் பண்ணி பார்ப்போம் எந்த அளவுக்கு இது வந்து ஒர்த்தாக இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். எல்லா விளக்குலையும் பார்த்தீங்கன்னா நல்லா ஸ்ப்ரிங்கில் திரியெல்லாம் ஏற்றி நல்லா மாட்டி செட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெய் இருக்குது, அப்புறம் தண்ணி இருக்குது. இப்போ எண்ணெய் எந்த அளவுக்கு ஊற்றுறோமோ அது அளவுக்கு தண்ணியை ஊற்றணும். அப்போ தான் வந்துட்டு இது ரிஃப்ளெக்ஷன் ஆகும். கரெக்டாக இந்த திரியிலேருந்து ஊற்றுவோம். அப்போ தான் வந்துட்டு பற்ற வைக்கும் போதே எரியும். எல்லாத்துலேயும் கொஞ்சம். இப்போ பார்த்தீங்கன்னா வந்துட்டு தண்ணி கொஞ்சம் ஊற்றிடுவோம். ஏன்னா அந்த தண்ணி தான் ரிஃப்ளெக்ஷன் ஆகும் வெளிச்சத்துக்கு. எண்ணெய் ஊற்றியாச்சு. அடுத்து கொஞ்சம் திரியில் ஊற்றாமல் ஊற்றிடணும். நான் அவசரப்பட்டு திரியில் ஊற்றிட்டேங்க. தண்ணி கொஞ்சம். அவங்க வந்துட்டு ஒரு ஸ்பூனு எண்ணெய், ஒரு ஸ்பூன் தண்ணி அப்படி சொன்னாங்க. நம்ம அதுக்கேற்ற மாதிரி அளவில் ஊற்றிக்குவோம். ஓகே, மக்களே இப்போ வந்துட்டு விளக்கில் எண்ணெய் தண்ணியெல்லாம் ஊற்றியாச்சு. இப்போ ஒவ்வொன்றா பற்ற வச்சு பார்ப்போம் எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்ட்டு. வாருங்கள். முதல் விளக்கு. மழை வேறு வருது, புயல் வேறு சொல்லியிருக்காங்க எங்கள் ஊர் பக்கத்து. ஒவ்வொன்றா அப்படியே பற்ற வைப்போம். இன்னும் பிடிக்க மாட்டேங்குதுன்னு காற்று பயங்கரமாக அடிக்கிறதுனால அணையுது. பாருங்கள், தண்ணி ஊற்றுனதுக்கு என்ன சடன்னு தெரிக்குது. ஐயோ, பற்ற வைக்க முடியல. சரி மக்களே, இப்போ பற்ற வச்ச விளக்கெல்லாம் ஒவ்வொன்றா எடுத்து தனியாக வச்சு பார்ப்போம் எப்படி வெளிச்சம் தெரியுதுன்ட்டு. வாவ் செம்மையாக இருக்குங்க பார்க்குறதுக்கு. கலராக இருக்குதே. அந்த வெளிச்சத்தில் காற்றுல ஆட அதுக்கேற்ற மாதிரி ரிஃப்ளெக்ஷன் ஆகுது. பார்க்க சூப்பராக இருக்குது. வாவ் இங்கே பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த ஒவ்வொரு விளக்கோட டிசைனுக்கு ஏற்ற மாதிரி இதில் மின்னி எரிகிறது. இது என்னென்னா அந்த டேபிளில் வச்சுருக்கனால பெருசாக தெரியலங்க. நம்ம இப்போ போயிட்டு வீட்டுக்குள்ளே ஏற்றி பார்ப்போம் எப்படி இருக்குன்ட்டு. பாருங்கள் மக்களே, எவ்வளோ அழகாக அந்த விளக்கோட அந்த ரிஃப்ளெக்ஷன் பார்த்தீங்கன்னா கீழே விழுகுதில் அந்த தரையில். அது பார்க்கும்போது எவ்வளோ சூப்பராக இருக்குன்னு பார்த்தீங்களா. இது வந்து வீடியோவில் பார்க்க கொஞ்சம் டல்லாக இருக்க மாதிரி இருக்குது, ஆனால் நேரில் செம்ம சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு. இன்னும் நல்லா வெள்ளை கலர் தரையாக இருந்துச்சுன்னா பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குன்னு நினைக்கிறேன். இது கொஞ்சம் சிம்னு தர, அதனால் அந்தளவுக்கு கலர் ஒழுங்காக தெரியல பாருங்கள். நாங்கள் எண்ணெய் கொஞ்சமாக தான் ஊற்றுன மக்களே. நீங்கள் அதிகமான எண்ணெய் ஊற்றினீங்கன்னா விளக்கு இன்னும் நல்லா வெளிச்சமாக எரியும். அப்போது இந்த கலர் பார்த்தீங்கன்னா சூப்பராக கீழே நல்லா தெரியும். பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்குன்னு பார்த்தீங்களா. ஒவ்வொரு டிசைனுக்கு ஏற்ற மாதிரி நல்லா ரிஃப்ளெக்ஷன் இருக்குது. நம்ம அந்த தண்ணியை ஊற்றும் போது தான் அந்த தண்ணியோட வெளிச்சத்தில் ஊடுருவி அப்படியே கீழே தரையில் படுது. அது பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருக்குது. இந்த காற்றுல விளக்கு ஆடும் போதெல்லாம் அந்த வெளிச்சமும் அழகாக அப்படியே டிசைனாக ஆடி வருதுங்க. பார்க்குறது செம்ம சூப்பராக இருக்குது. இந்த ப்ராடக்ட் நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா வியூ ப்ராடக்ட்டில் இதோட லிங்க்கை கொடுத்துருக்கேன், வேணால் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கார்த்திகை தீபம் வேறு வந்துருச்சு. யாரெல்லாம் சொக்கப்பெல்லாம் கொளுத்துவீங்க, அப்புறம் இந்த மாவழி சுற்றுவீங்க அப்படிங்கிறதெல்லாம் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். எல்லாத்துக்கும் கார்த்திகை தீப நல்வாழ்த்துக்கள். நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம். டாடா, பை பாய்.